ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்தமும் நீதியுமுள்ள ஆண்டவராகிய உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கென்று ஆங்காங்கே இல்லங்களிலே கூடியிருக்கிறோம். இந்த வலையொலியின் வாயிலாக நாங்கள் ஆராதிப்பதற்கு நீதந்த சிலாக்கியத்திற்காக நன்றி. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே ஆவியோடும் கருத்தோடும் பங்கு பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய தெய்வீக ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படும் உதவி செய்தரும். ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இப்படி நீங்காத பிரசனம் எங்களை அவரோடும் கூட இருப்பதாக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடகம் என்னாகமும் 27ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 23 வரை. The first reading is taken from the Numbers chapter 27 verses 15 to 23. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு
அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலேயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலேயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலேயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். The epistle reading is taken from the book of 1 Corinthians chapter 9 verses from 13 to 23. 1 Corinthians chapter 9 verses 13 to 23. Don't you know that those who work in the temple get their food from the temple, and those who serve at the altar share in what is offered on the altar? The same way the Lord has commanded that those who preach the gospel should receive their living from the gospel. But I have not used any of these rights, and I am not writing this in the hope that you will do such thing to me. I would rather die than have anyone deprive me of this boast. Yet when I preach the gospel, I cannot boast, for I am compelled to preach. Woe to me if I do not preach the gospel. If I preach voluntarily, I have a reward. If not voluntarily, I am simply discharging the trust committed to me. What then is my reward? Just this, that in preaching the gospel I may offer it free of charge, and so not make use of my rights in preaching it. Though I am free and belong to no man, I make myself a slave to everyone, to win as many as possible. To Jews I became like a Jew, to win the Jews. To those under the law I became like one under the law, so as to win those under the law. To those not having the law I became like one not having the law, so as to win those not having the law. To the weak I became weak, to win the weak. I have become all things to all men, so that by all possible means I might save some. I do all this for the sake of the gospel, that I may share in its blessing. Here ends the reading. Praise be to God. Say
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 9 verse 35 to chapter 10 verse 16. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியத் என்பவைகளை. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமான யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரோ நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபற்றவர்களுமாயிருங்கள் என்பதே.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த தெய்வீக வார்த்தைகளை தியானிக்கும்படியாக செல்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தெய்வீக வார்த்தைகளின் மூலமாக என்னோடும் எங்களோடும் கூட இடைபடுவீராக. சிந்திக்கின்ற தியான பகுதிகளை நாங்கள் கருத்தாக மனதில் கொண்டு அதற்கேற்ற விதமாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும், அதனால் நீர் நியமித்திருக்கின்ற செயல்பாடுகளை இந்த உலகத்திலே செய்து உடைய நாமத்திற்கு மகிமை ஏற்படுத்தவும், உடைய ஒப்பற்ற அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் இதன் வாயிலாக எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவர் உடைய தெய்வீக வார்த்தைகளை எங்களுக்கு வழங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கடவுளின் ஊழியத்தை செய்பவர்களை அவரே நியமிக்கிறார் என்பதுதான் இந்த நாளினுடைய தியான தலைப்பு. God himself commission those who do his work என்பதுதான் இன்று நமக்கு தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. உலக பிரகாரமாக நாம் பார்ப்போமானால், ஒரு தனியார் கம்பெனியோ அல்லது அரசு நிறுவனங்களோ இருப்பின் அதற்கு வேலை செய்வதற்கான ஆட்களை சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமோ அல்லது அரசு துறையில் உள்ள, அரசு துறை என்றால் அரசு துறையில் உள்ள அதிகாரிகளோ ஆட்களை தெரிவு செய்வார்கள். படிப்பின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில், அறிவு கூர்மையின் அடிப்படையில், செயல்பாட்டின் அடிப்படையில் ஆட்களை தெரிவு செய்து இந்த வேலைக்கு இவர் பொருத்தமானவர் தானா, இந்த வேலைக்கு இவரை அமர்த்தினால் அந்த வேலை நன்றாக நடக்குமா என்று நிதானித்து பணியமர்த்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான இந்த உத்தியோகத்திற்கே அவ்வளவு பரிசோதனைகள் அல்லது தகுதி சார்ந்த தேர்வுகள் இருக்குமானால், ஆண்டவர் தம்முடைய பணிக்கென்று ஊழியர்களை தெரிவு செய்யும் போது, வேலையாட்களை தெரிவு செய்யும் போது அவரே யார் அதற்கு தகுதியானவர்கள், யார் அதற்கு பொருத்தமானவர்கள், யார் அந்த வேலையை செய்ய முடியும் என்று சொல்லி அறிந்து அவர்களை தெரிந்தெடுத்து அந்த ஊழியத்திற்கு, அந்த பணிக்கு, அந்த வேலைக்கு அவர்களை நேரடியாக அவரை நியமிக்கிறார் என்பதுதான் இந்த நாளினுடைய தியான தலைப்பு. ஆண்டவர் ஏன் ஊழியர்களை தெரிந்தெடுக்க வேண்டும், ஏன் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் வாழுகின்ற மக்கள் அடிமைத்தனத்திலே சிக்கி சாத்தானின் பிடியில் அகப்பட்டு தன்னுடைய விடுதலையை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து, வேதனையினாலும் சஞ்சலத்தினாலும் வாழுகின்ற அவருடைய ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை நியமிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை ஆண்டவர் நியமித்த பாதையில அழகாக நடத்தி அவருடைய வாழ்க்கையின் இறுதியிலே அவர்கள் இறையரசு சென்றடைவதற்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, அவர்கள் வழி நடத்துவதற்காக ஆண்டவர் அவர்களை பணியமர்த்துகிறார். அவ்வாறு வழி நடத்தும் போது அந்த பயணத்திலே, அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு கஷ்டங்களோ, துன்பங்களோ, வியாதிகளோ, பலவீனங்களோ வரும்போது அதை நீக்குவதற்காகவும் அவர்களை அவர் நியமிக்கிறார். எனவே ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை தெரிந்தெடுத்து தம்முடைய ஊழியத்திற்கென்று
தெரிந்தெடுக்கும் போது அதற்குரிய அதிகாரத்தையும் அதற்குரிய வல்லமையும் அவர்களுக்கு தருகிறார். இங்க நமக்கு தியானத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களிலே 18 மற்றும் 20 வசனங்களிலே யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து இஸ்ரவேல் புத்திராய் சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மோசே தன்னுடைய பணிக்காலம் நிறைவடைகின்ற நிலையில ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வேண்டுகோளை வைக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை அல்லது கண்காணிப்பற்ற சூழ்நிலைக்கு சிக்கிவிடாதபடிக்கு போக்குவரத்துமாக இருப்பதற்கு ஒருவரை தெரிந்து கொள்வீராக என்று சொல்லும்போது ஆண்டவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் பெயரை சொல்லி அவனை தெரிந்து கொண்டு அவன் மீது உன்னுடைய கைகளை வைத்து உனக்கு இருக்கின்ற அதிகாரத்திலே கொஞ்சத்தை அவனுக்கு கொடு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரே தெரிந்தெடுக்கிறார், ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார். மோசே ஆண்டவர் முட்செடியிலிருந்து பேசி தெரிந்தெடுத்தார், அவருக்கு தம்முடைய அதிகாரத்தை வல்லமையை கொடுத்தார். முதலாவது அடையாளமாக உன் கையில் இருக்கிற கோலை தரையிலே போடு என்று சொன்னபோது போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறிற்று, திரும்ப பிடினோன்னு கோலாக மாறிற்று. அதுதான் அடையாளம் அல்லது அற்புதம். அவருடைய கையை மடியில் போடும்போது குஷ்டவம் ஆகிவிட்டது, எடுத்த பின்பு குஷ்டவம் மாறிவிட்டது, திரும்ப மடியிலே போடும்போது குஷ்டவம் மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, 10 வாதைகளை அவர் மூலமாகவே ஆண்டவர் நடைப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவிப்பதற்கு தன்னுடைய தாசனாய் மோசையின் மூலமாக அடையாளங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்ததை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, செங்கடலை 2ஆக பிளந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தது, இப்படி பல அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கான தம்முடைய தெய்வீக ஆற்றலை அதிகாரத்தை தம்முடைய ஊழியக்காரர் கொடுத்தார். அடுத்து அவரே யோசுவாவை தேர்ந்தெடுத்து இந்த அதிகாரத்தை நீ யோசுவாவுக்கு கொடு என்று சொல்லி சொல்கிறார். எனவே ஆண்டவர் தன்னுடைய ஊழியரை நியமிக்கும் போது அதுக்குரிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறார். மோசே எந்த அதிகாரத்தை வல்லமையை பெற்றாரோ அதே வல்லமை அதிகாரத்தை யோசுவா பெற்றிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால், சரியான வழியில் அவர்கள் நடத்த வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால், அதற்கு நிச்சயமாக தேவனுடைய அதிகாரமும் ஆற்றலும் நமக்கு அவசியம். மோசேக்கு கொடுத்து வழிநடத்தி சென்ற ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்து அவர்களை பாலும் தேன் ஓடுகின்ற கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பதை பார்க்கிறோம். இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் போது யோவான் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அவர் 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய தெய்வீக அதிகாரத்தை கொடுப்பதை இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக அழகாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்த உடனே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கு மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய பணிவிடைக்கென்று மோசே,
யோசுவா, அதன் பின்பு நியாயாதிபதிகள், சாமுவேல் என்று வரிசையாக நியமித்தாரோ, அதே போல் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய பணிக்கென்று சீடர்களை அவரே தெரிந்தெடுத்து, நேரடியாக தெரிந்தெடுத்து அதிகாரத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களை நேரடியாக தெரிந்தெடுத்து அதிகாரத்தையும் மாற்றலையும் கொடுத்து மக்களை விடுவிக்கவும், மக்களை வழிநடத்தவும், நித்திய ராட்சியத்திற்கு கொண்டு சேர்க்கவும் தம்முடைய சீடர்களை அல்லது தம்முடைய ஊழியர்களை அவர் நியமிக்கிறார். அந்த ஊழியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது, வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரன் தனக்கென்று வெள்ளியையோ பொன்னையோ பணப்பையையோ சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஒரு ஊழியக்காரர் என்பவர் பொருளாசையற்றவராக, பண ஆசையற்றவராக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அவ்வாறு இருக்குமானால் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றாக செய்ய முடியாது. அவருடைய கவனமானது பொருள் சேர்ப்பதிலும் பணம் சேர்ப்பதிலுமே செல்லுமே ஒழிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தலுடைய கவனம் செல்லாது. அதை பற்றி நீ கவலையப்பட வேண்டாம். ஆண்டவருடைய அல்லது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியனாகிய நீ வேலையால் ஊழியக்காரன். எனவே அவ்வாறு வேலையாளாக ஊழியனாக இருக்கிற உனக்கு கூலிக்கு பாத்திரவான் நீ, அல்லது ஆகாரத்துக்கு பாத்திரவான். நீ செய்கிற வேலைக்குள்ள கூலியை பரமபிதாவாகிய ஆண்டவர் உனக்கு தருவார். உனக்கு தேவையான ஆகாரத்தை, உடையை அவர் உனக்கு கொடுப்பார். நீ எதையும் சேகரிக்க வேண்டாம், கையில் கொண்டு போகவும் வேண்டாம். வேலையால் ஆகாரத்துக்கு பாத்திரவான். உணவுக்காக நீ கவலைப்பட வேண்டாம், உடைக்காக கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தங்கள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்களுடைய பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவ்வாறு இருக்கும்போது அவருடைய பணிவிடைகளை செய்கின்ற, ஊழியத்தை செய்கின்ற உங்களுக்கு அவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். எனவே நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதை மிக அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறார். எனவே ஒரு ஊழியக்காரர் என்பவர் பொன் மீதோ பொருள் மீதோ சம்பத்துக்கள் மீதோ ஆசை வைக்க வேண்டாம். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொன்னது போல, நீ வேலை செய்யும் போது உனக்குரிய கூலியும் உனக்குரிய ஆகாரமும் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எனவே அவர் எதிர்பார்ப்பற்றவராக இருக்க வேண்டும். எந்த ஒன்றுக்கும் கையேந்துகிறவராக இருக்கக்கூடாது. பொருளாசை பணாசை என்று உலக சம்பத்துக்கள் மீது, உலக பொருள் மீது ஆசையற்றவராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர் பற்றற்றவராக இருக்க வேண்டும் என்பதை, உலக பொருள் மீது, சம்பத்துகள் மீது, செல்வத்தின் மீது, செல்வாக்கின் மீது பற்றற்றவராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் குறிப்பிடுகின்ற ஒரு காரியம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகாக குறிப்பிடுகிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர், பணியால் அல்லது வேலைக்காரர், அவர் சர்ப்பத்தை போல வினா உள்ளவராக, ஷ்ரூட், புத்திசாலித்தனம் உள்ளவராக, புத்தி கூர்மையுள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, புறாவை போல கபடற்றவராக, இன்னோசன்ட் அல்லது பிளேம்லெஸ், குற்றமற்றவராக, மாசற்றவராக, கரைதிரையற்றவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர், அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, எப்படி செயல்பட்டாரோ, அவருடைய பண்பு குணநலன்கள் எப்படி இருந்தோ அப்படி இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், அல்லது என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக அழகாக குறிப்பிடுகிறார், எல்லாரும் என்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய குணநலன்கள் என்னவோ, பண்புகள் என்னவோ, பழக்க வளங்கள் என்னவோ, வாழ்க்கை முறை எதுவோ அதை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். உண்மையான ஊழியக்காரர் தெய்வ சாயலுடையவராய், கரைதிரையற்றவராக, பரிசுத்தமுள்ளவராக, பழுதற்றவராக இருக்க வேண்டும். புறாவை போல கபடற்றவர்களாக, கரைதிரையற்றவர்களாக அல்லது மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சர்ப்பங்களைப் போல புத்தி கூர்மை உள்ளவர்களாக, புத்திசாலிகளாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களை மாற்ற முடியுமே ஒழிய எல்லாம் சாத்தியமாகாது. முதல்ல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மீடியம் இஸ் த மெசேஜ். நான் தான் செய்தி, என்னுடைய வாழ்க்கை தான் செய்தி. இரண்டாவது, என்னுடைய பேச்சுகள் உலக மனிதர்களை காட்டிலும், நான் சொல்கின்ற வார்த்தைகள் புத்தி கூர்மையுள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு தரம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அவ்வளவு சாமர்த்தியமாக பேசியபடினால்தான் மிக எளிதாக ஏவாளை மனதை மாற்றியதை அல்லது ஏமாற்றியதை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த உலகத்திலே சாத்தானுடைய வார்த்தைகள் மக்களை மிக எளிதாக அவன் பக்கம் திரும்ப செய்கிறது. அவனுடைய செயல்பாட்டுக்கு நேராக இழுத்து செல்வதற்கு காரணம், அவன் பேசுகின்ற பேச்சிலே மக்கள் மாறி விடுகிறார்கள், மயங்கி விடுகிறார்கள். ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் நம்ம பார்க்கும். பொருள் சாதாரண பொருளாக தான் இருக்கும், ஆனால் அவன் அதை பற்றி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன், அதை பற்றி கொடுக்கின்ற நல்ல சான்றிதழ், சர்டிஃபிகேட்ஸ் ஒன்றும் இருக்காததில்லை. ஆனால் அவன் பேசுகின்ற புத்திசாலித்தனத்தில் அந்த பொருள் நம்மளை வாங்க வச்சிரும். அந்த அளவுக்கு ஒவ்வொருவரையும் கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அவர்கள் நல்ல பயிற்சி எடுக்கிறார்கள் அல்லது திறமை வளர்த்துக் கொள்கிறார்கள். அதனால கம்பெனி நம்பி அவர்களை அனுப்புகிறது. போனோன்னா விற்காம வர மாட்டோம். எனவே அதே போல நாம் புத்தி கூர்மையுள்ளவர்களாக, தந்திரம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் பாவத்தில் வாழுகின்ற மக்களை, ஆண்டவரை விட்டு வழிவிளைகின்ற மக்களை அந்த நல்ல ஞான வார்த்தைகளினால், அறிவுக்கூர்மையுள்ள வார்த்தைகள் அவர்களை திருப்ப முடியும் அல்லது மாற்ற முடியும். முதலாவது, சுயநலமற்றவர்களாக அல்லது எதிர்பார்ப்பற்றவர்களாக, பொருளாசை அல்லது உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது,
கபடற்றவர்களாக, கரைதிரையற்றவர்களாக, குறையற்றவர்களாக இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து புத்தி கூர்முள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இங்கே மிக அழகாக குறிப்பிடுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவன். உலகத்தில் பொண்ணுக்கோ பொருளுக்கோ அல்லது எந்த ஒரு மனிதனுக்கோ அதிகாரத்துக்கோ நான் அடிமைப்பட்டவன் அல்ல என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன் எந்த ஒன்றுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு பழக்க வழக்கமோ, பண்பாடோ, புகழுக்கோ, அதிகாரத்துக்கோ அல்லது வேறு எந்த உலக இச்சைகளுக்கோ அடிமைப்பட்டவனாக இருக்கக்கூடாது. அவ்வாறு அடிமைப்பட்டவனாக இருப்பானால் ஒரு அடிமை இன்னொரு அடிமையை மீட்க இயலாது. அவன் சுயாதீனனாக இருந்தால் மட்டுமே அல்லது விடுதலை பெற்றவனாக இருக்கும்போது மட்டுமே மற்றவர்களை விடுவிக்க முடியும். எந்த ஒரு அடிமை பழக்க வழக்கம் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்குமானால் புகழுக்கோ, பொண்ணுக்கோ, பொருளுக்கோ அடிமையாக இருப்பானால் அல்லது புகழ் தேடி பொருள் சேர்க்க வேண்டும் என்று விரும்பி அந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பானால் அவன் தேவனுடைய ஊழியத்தை சரியாக செய்யலாம், அதில் அமிழ்ந்து போவான். இந்த அநேக ஊழியர்கள் உண்மையிலே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளுக்கும் சேர்த்து வைத்திருக்கிற சம்பத்திற்கும் கணக்கே இல்லை. முழுக்க முழுக்க அதற்கு அடிமையாகி அல்லது விலை போய்விட்டார்கள். ஆத்துமாக்களை சேர்ப்பதிலே அவர்களுக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை. ஆத்துமாக்களை விடுவிப்பதிலே ஆர்வம், அக்கறை இல்லை. பணத்தை சேர்த்து குவிப்பதிலும், இடங்களை வாங்குவதிலும், ஆடம்பரமாக வாழ்வதிலும் அவர்கள் கண் சொருகி போனதை நாம் பார்க்கிறோம். அடிமையாகிவிட்டார். புகழ் குணமாக்கிவிட்டோம் என்று சொல்லி பக்கம் பக்கமாக கடிதங்களை வாசித்து அல்லது சாட்சிகளை மேடையில் ஏற்றி நான் என்னால் தங்களுக்கு புகழ் உண்டாக்குவதற்காக அல்லது பணத்தை பெருக்குவதற்காக முழுக்க முழுக்க அடிமைகளாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்டவர்கள் பாவிகளை எச்சரிக்க அவர்களால் இயலாது. மனம் திரும்புங்கள், பரலோகராட்சி சமீபத்திருக்கிறது என்று தைரியமாக சொல்ல முடியாது. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரறிவு வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று கண்டித்து பேச இயலாது. நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களானால் நீங்கள் அனைவரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்ல முடியாது. வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி எச்சரிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இவர் முழுக்க முழுக்க அடிமைகளாகிவிட்டபடியினால் மீட்பின் செய்தியை, விடுதலின் செய்தி அவர்களால் கூற இயலாது. சொல்கிறார், நான் எந்த ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தேவனுடைய ஊழியக்காரர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பணத்துக்கோ, புகழுக்கோ, பெயருக்கோ அடிமையாகி விடக்கூடாது. அதிகாரத்திற்கோ அல்லது ஆணவத்திற்கோ அடிமையாகி விடக்கூடாது. அவ்வாறு ஆதி காலத்தில் ஊழியர்கள் வாழ்ந்தபடியினால் அவர்களே திருச்சபையின் வித்தாக அமைந்திருக்கிறார்கள்.
இறுதியாக இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார் 20, 21, 22 யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். அது மட்டுமல்ல, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனரைப் போல ஆனேன் என்று சொல்கிறார். இதனுடைய ஊழியக்காரனுடைய நிலைப்பாடு தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே தங்கியிருக்க வேண்டும். ஜனங்கள் என்ன பழக்க வழக்கங்கள், என்ன வாழ்க்கை முறை இருக்கிறதோ அவர்களில் ஒருவனாக மாறிவிட வேண்டும். தன்னை பிரித்துக் கொள்வதல்ல. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களை வழிநடத்தி சென்ற மோசே அரண்மனையில் வாழ்ந்தவர், 40 ஆண்டு காலம் செல்வ செழிப்பில் திகழ்ந்தவர். வனாந்தரத்தில் அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா இவருக்கு சாப்பாடு இல்லை, அவருக்கு தண்ணி இல்லைன்னா இவங்களுக்கு தண்ணி, அவங்க வெயிலில் காய்ஞ்சா இவரும் வெயிலில் காய்வார், மழையில் நினைஞ்சா இவரும் நினைவார். எனவே மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய நிலைக்கு நாம் இறங்கி செல்ல வேண்டும். அவருடைய நிலைக்கு நாம் இறங்கி சென்றால் ஒழிய அவர்களை மீட்டெடுப்பது கடினமான காரியம். டாப் டவுன் மாடல்ல மேல இருந்துகிட்டே தூக்கி எடுக்கிறது இல்லை. தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நம்மில் ஒருவரை போல அவர் ஆனபடியினால் நம்மை மீட்டுக் கொண்டார். ஊழியக்காரர் என்பவர் உயர்ந்தவர் அல்ல, மக்களை போன்றவர், மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருப்பவர், வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றி கலந்தவர். நான் சொல்றேன், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் யூதருக்கு யூதர்களைப் போலானேன். நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவனை போனானே. அது மட்டுமல்ல, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள், வேலையாட்கள், அவர்கள் சுயசார்புள்ளவர்களாக அல்ல, ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வேலைக்காரன், அவர் கூலி தருவார், அவர் ஆகாரம் கொடுப்பார் என்று அவர் மீது நம்பிக்கை வேண்டும். பொன் மீதோ பொருள் மீதோ சம்பத்துக்கள் மீதோ நம்பிக்கை வைக்காமல், படைப்பின் மீது நம்பிக்கை வைக்காமல் படைப்பாளர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவதாக, பிராவை போல கபடற்றவர்களாக, பாவமற்றவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக, கரைதரையற்றவர்களாக, பரிசுத்தம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரும் குறை சொல்லுகின்ற அளவிற்கு, குறை சொல்லுவார்கள், ஆனால் அந்த குறை நம்ம இல்லாதபடிக்கு நாம் வாழ்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, புத்திசாலித்தனம், ஞானமுள்ள வார்த்தைகள், அறிவு சார்ந்த வார்த்தைகளை மக்களை ஆண்டவருடைய வழியில் திருப்பக்கூடிய அளவிற்கு ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த ஒன்றுக்கும் அடிமையாமல், பொண்ணுக்கோ பொருளுக்கோ புகழுக்கோ பெயருக்கோ எந்த ஒன்றுக்கும் அடிமையாகாமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை திருப்புவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியர்கள் தான், இந்த பண்புள்ள பழக்க வழக்கம் உள்ள ஊழியர்கள் மட்டுமே தேவனால் நியமிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அந்த உண்மையான ஊழியர்கள்
எழும்புவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை உண்மையான ஊழியர்களாக மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவத்தில் வாழுகின்ற ஆத்துமாக்களை மீட்க முடியும். அடிமைத்தனத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்களை மீட்க முடியும். அவர்களை சரியான வழியில் நடத்த முடியும். மோட்ச ராஜ்யத்திற்கு அவர்கள் பிரவேசிப்பதற்கு நாம் காரணிகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் நம் யாவருக்கும் தருவாராக. ஆமென். Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரங்களில் வைத்து, பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரங்களில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே இது போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டிலும் இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே.
Let us be reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despair times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover. Let us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நன்றி ராஜா. உம்முடைய ஊழியம் விரிந்து பறந்த ஊழியம், அந்த ஊழியத்தை செய்வதற்காக நீரே ஊழியர்களை நியமித்து அதற்குரிய அதிகாரத்தை மாற்ற தருகிறீர் என்பதை பார்த்தோம். அந்த ஊழியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் கற்பித்திருக்கிறீர். ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையும் ஆழத்தையும் அறிந்து செய்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அதன் வாயிலாக நீர் விரும்புகின்ற நல்ல பலன்களை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் திருச்சபை மக்கள் ஒருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. தேவைகள் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் சந்திப்பீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் வெகு விரைவாக குறைந்து போகும். இந்த கொள்ளையை அகன்று இந்திய மக்கள், உலக மக்கள் நலம் பெற உதவி செய்தார். அனாதி தீர்மானத்திற்கு சித்தத்திற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சித்தம் மாத்திரமே இந்த உலகத்தில் நிறைவேறுவதாக. தேவையோடு இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை சந்தியும். வேலையற்ற மக்களுக்கு நிரந்தரமான வேலை தாரும். வருமானமற்ற மக்களுக்கு நல்ல வருமானத்தை தாரும். சுவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளை சுகப்படுத்துகிறார். முற்றிலுங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகனமும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.